பாரு அங்க அடிச்சா இங்க வலிக்குது, இங்க அடிச்சா அங்க வலிக்குது. இது இன்னொரு ஒண்ணு புரியலையே. அந்த சுவிட்சுக்கு இங்க தான் கரண்ட் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அதான் இங்க அடிச்சா அங்க வலிக்குது. ஏங்க இப்ப எனக்கு அவனுக்கு தான் வலிக்கணும். அங்க அடிங்க, அங்க அடிங்க, அங்க அடிங்க. உனக்கு வலிக்கணும். இப்ப அங்க அடிங்க. மகா பொண்ணு பூஜை பண்றது பாக்கணுமே, அந்த மாதிரி வேடிக்கை போடுறாங்க. அடக்கி ஊஞ்சி பிறகுறா, தலைக்கு நடக்குறா, பயபக்தனுக்கு இது வரைய மகன் கிடையாது. அது போல வளர்த்துக்கிறேன். ஆமாங்க, ஆலயத்துல கோயிலே தெரிஞ்சுக்கிறான். 3 நாள் நடக்குது. குறைபாடு இல்ல, எந்த குறையும் கிடையாது. அதெல்லாம் பாருங்க. என்னங்க பயபக்தியோட சாமி கும்பிடுறாங்க. எப்பவுமே புலி வைத்தியில போட்டது பொடி ஆகுமா? இங்க புலி வைத்தியில போட்டது பொடி ஆகுமா? பயபக்தி பயபக்தி தனியா படிச்சா பக்தி பக்தி அம்மன் மீது மாமரத்தி குடிலே போட
அப்படி விட்டுருங்க. அப்படி அப்பா சாமி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாத பாப்பா. சாமி மாமா பாபா அப்பா ஆரம்பி வரது எதுக்கு வந்த? அப்பா வந்த அம்மா, சின்ன சிறியவர் அம்மன் ஆலயத்துக்கு சென்றாய். அந்த தீப தூப ஆராதனையை தவறாக செய்கிறாயோ என்று தான் பார்க்கிறேன் ஓடி வந்தேன். நம்ம என்ன நெல்லிற? அப்பா ஒண்ணு இல்லப்பா. பாவடையில பாப்பையா பிடிச்ச ஐயோ, இல்ல. நான் பாக்கட்டாப்பா டேய், டேய், டேய். ஏண்டா, இதுவரை என்னுடைய மகளுக்கு 2 காசு நான் பார்த்தேன். ஆமா ஆனா இப்ப பார்த்தா 4 காசு ஏய், இருக்கு. அதுல நாள் கட்டிருக்கியா ஏடா நிழலுடா. ஏய் நைட்டு கிடையாது அண்ணா ரோட்ல இருக்கிற கொஞ்சம் வழி விட்டுருங்க. அதே நாளாகிது இப்படி முன்னாடி வந்துருங்க அப்படி. என் நிழலுக்கு 2 காலுடா. ஏங்க அதுல காலு 2 நைலு 2. இதோ மொத்தம் இல்லையா ஏதோ ஆசை போட்டுக்க. கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி ரவுண்ட் உட்காருங்க அண்ணா. முன்னாடி ரவுண்ட் உட்காருங்க. காது கொள்ள கேட்டுக்காது. இப்போ காது சேவல போயிட்டு ஆ என்னம்மா? என்ன சொல்ற என்னாச்சு? ஒண்ணு இல்ல. மாமா வரமாட்டேன். என்னடா? இந்த வர தெரியா மாமா வரமாட்டேப்பா. அப்பா ஏங்க யாருடா யாரு தெரியலடா? ஏங்க இது வரைக்கும் ஞாபகம் இருக்கு என் பொண்ணு என் கூட கலாய்க்காரமா லவ் பண்ண மாதிரியா ஈடு முட்டா கூப்பிடுன. என் பொண்ணா பரவாயில்ல கண்ணி தெரிஞ்ச மாதிரி கலாய்க்காரன் ஈடு முட்டா தள்ளிவிட்டா. இவன் எவனே தெரியல போகணும் சுத்திக்கிறா அப்பா யாருவா? உங்க மாமால நாங்க போடுறோம் ஏய், என் அப்பாடாடா. என் அப்பாடா. அப்பான்னு சொல்லாத. அப்பான்னு சொல்லாத. யாரியவா? மாப்பிள பையன் வீட்டுக்காரரு. பூ வீட்டுக்காரா? சாதி நல்லது எப்படி? சாதி பக்கமானது. பாவிய உண்டலில் ஆவி கொண்டுவி. பக்கமானது. அவருடைய மகளை திருமணம் கொடுத்து அவனுக்கு மட்டும் மாமாவா உன்னை பார்த்து மாமான்றானே நீ அவனுக்கு மட்டும் தான் மாமாவா இல்ல டாப்பர் மாமாவா இல்ல ஏரியாக்கே மாமாவா அங்க சாகுறேன். உன்னுடைய மருமகன் பிறந்த விட்ட நாய் உண்டு மருமகன் எந்த ஜாதியோ எந்த கோலமோ எந்த கோத்திரமோ என் பொண்ணை பார்த்து திருமணத்துக்கு எனக்கு மறுப்பு இல்லைங்க. ஆமா, காதலுக்கு ஜாதி மதம் கிடையாது. ஒரு மனதோடு ஒரு மனம் இணைந்து விட்டால், இரு மனம் இணைந்து விட்டால் அதுதான் திருமணம். அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது. நான் எந்த மதத்தவனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய மகளை நான் திருமணம் முடித்து விட்டேன். ஆகையால் நான் உன்னுடைய மருமக பிள்ளை. கேட்டுக்கடா. சரிப்பா கம்யூனிட்டி வேற என்ன கால கழுவி இருந்தா கூட உன்னை உயிரை விட்டுருப்போம். காதுல கண்ணா மூச்சு கண்ணில பேய் இல்லைன்னா என் மகனை எடுத்து அடிச்சிருவேன். சத்தியமா சொல்றேன், நான் சொல்வது உண்மைதான். காதலுக்கு ஜாதி மதம் கிடையாது. உண்மைதான். யார்டா வீந்தனா? நான் வீதியில நான் கண்டம் போட்டு கத்துக்கணும். ஐயோ அப்பா இப்படி வா, இப்படி வாடா அப்படியே. ஆடி வா. ஐயோ மாமா. என்னடா இன்னும் துணி தூக்கி பாரு. இங்க அடிச்சா. டேய், இங்க வா. அங்க அடிச்சா இங்க வலிக்குது. இங்க அடிச்சா அங்க வலிக்குது. இது என்னன்னு ஒண்ணும் புரியலையே. அந்த சுவிட்சுக்கு இங்க தான் கரண்ட் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க அதான் இங்க அடிச்சா அங்க ஒடிக்குது. ஏங்க இப்ப எனக்கு அவனுக்கு தான் ஒடிக்கணும். அங்க அடிங்க அங்க அடிங்க அங்க அடிங்க உனக்கு வலிக்கணும். இப்ப அங்க அடிங்க என்ன அடிக்க வேண்டாங்க அப்பா. அப்பா எனக்கு விட்டுடுங்கப்பா. நான் எங்கெல்லாம் படிச்சுக்கிறேன்ப்பா. அடிச்சுக்கிட்டுப்பா. ஆமாப்பா. எங்கடா போய் போச்சுல? இதுக்காக ஒரு மக்களை பெத்து எடுக்கிறது என் தலைமை
ஆனா இல்லைங்க, ஆனா உன்னை கூட வச்சுக்கிறது அவங்க குடிக்குதான் ஆபத்து. ஏங்க, இப்ப அங்க சுத்தி வர பாத்தியா, நீ என்ன கூட வச்சுக்கிட்டு நம்ம குடிக்கு ஆபத்துன்றாங்க. நம்ம குடிக்க ஆபத்து எப்படியா புரியல? எனக்கு கால ஒரு கோட்டை இல்ல, ஆளுக்கு 10 பேர் சாப்பிடுறோம்ல, அத குடி ஆமா, இப்ப அதுக்கு வந்துக்கிறான்டா எச்சகல நாய. குடி என்றால் குடும்பம். எனக்கு குடினா இந்த குடிதான் தெரியும். அதான் தெரியும் உனக்கு. என்ன பண்ணுவ உன் வச்சுக்கிட்டு ஆளுறானே மாமா. மாமாவா? திருமணம் முடிந்து வீட்டுக்கு வந்த மருமக பிள்ளைக்கு உணவு உபசரிப்பீர்கள் என்று பார்த்தா சாட்டை கொண்டு வேண்டியா மாமா. மரியாதையா சொல்றேன், என் மகளை விட்டுட்டு வந்தவரை பார்த்து ஓடி போடு. மாமா, நானும் அதே தான் சொல்றேன். நானும் மரியாதையாகத்தான் சொல்கின்றேன். என்னுடைய மனைவியின் தகப்பன் என்பதால் இவ்வளவு நேரம் உனக்கு மரியாதை கொடுத்தேன். என்னுடைய மனைவி சாட்டை கொண்டு வேட்டையாடினாய், ஆகையால் என் மனம் பொறுத்துக் கொண்டது. ஏனென்றால் அவள் உன்னுடைய மகள், என்னுடைய மகள். உனக்கு அறியாமல் தெரியாமல் திருமணத்தை முடித்து வந்து உங்களுடைய பாதத்தில் விழுந்தாள். நீ ஆசீர்வதித்திருந்தால் நீ உண்மையான தகப்பன். நீ எந்த ஜாதி எந்த மதம் என்ற இடத்தில் கேட்டாய் அல்லவா, அப்போதே உன்னுடைய ஆணவம் பிறந்தவன் நீ அழிய வேண்டும் என்று என்னுடைய மனதிலே கங்கணத்தை கட்டிவிட்டேன். அவள் என்னுடைய மனைவி என்று இருந்தாலும் என்னுடைய வாய்நாளில் இன்பமும் அவள்தான், துன்பமும் அவள்தான். இங்க பாரு, அங்கதான் மூட்டு கொடுத்து கிடக்கலாம். செம்பிரி அடிக்கிற செம்பிரி ஆடு, செம்புரியாடி அது மயில நினைச்சுக்கின்னு குளிர் குட்டின்னு செடி ஒண்ணு நின்று நடந்ததா. ஹோட்டல் நின்று வச்சான், அதை சாப்பிடுறதுக்கு குள்ள நெறி கெட்ட போச்சான். கிட்ட போச்சா, அங்க போய் செம்பிரி நரி என்னன்னு கேக்குதா, கேட்டா சலப்பா சம்மண மயிரா சாயந்தரம் மயிரா ஏன்டா இப்படி கடற்கரை அடிச்சான். கேட்சா அது ஆட்டுக்கு நல்லா ஐடியா வச்சேன். அது நான் படிச்சேன். நானும் 4 தடி தின்னுட்டு தான் நடக்க முடியாத கடற்கரை அடிச்சான். அந்த மாதிரி பொண்ணை விட்டு போறேன்னா எனக்கு ஒரு கதை சொல்றேன். என்னங்க அப்பா என்னடி நம்ம பேசுவோம். ஆமா, இறுதியாக சொல்கின்றேன், இந்த இடத்தில் என்னுடைய உயிரை விட்டாலும் விடுவனே தவிர நான் அவளை கரம் பிடித்து விட்டேன். அவளை விட்டு விட்டு நான் செல்லமாகிட்டேன். ஆகையால் ஆணவம் பிறந்து விட்டது உமாக்கே. பெற்ற மகள் என்றும் பாராமல் எப்போது நீ சாட்டை கொண்டு வேட்டையாடினாயோ அப்போது நீ நீதி நெறி தவறி விட்டாய். ஆகையால் உனக்கும் எனக்கும் சமரையை வென்று கொண்டு உன்னுடைய பாதத்தை பிடித்து கிரீரன் சொல்லிட்டு ஆகாயத்தில் வீசி அடித்தால் நீ கீழே வந்து விடுவதற்கு எத்தனையோ நாட்கள் ஆகும். நீ வந்துட்டு சமன் செய்ய முடியுமா? முட்டி போது பார்க்கலாம். அடே பராக்கிரமா, அட வாடா வாடா, சும்மா விளையாடி பார்க்கலாம். வல்லமை இருந்தா மொழியை பார்க்கலாம். அழிய போற விளக்கு பொழுதுட்டு எரியுது. எரியுதா? இப்ப யார் அழிய போகிறார்? வீட்டுக்கு ஓடி வந்த மாப்பிள்ளைக்கு உணவு உபசரித்து விட்டு 3 நாள் மறுமுஞ்சி உடனே என் வீட்டுக்கு அமைச்சிருந்தனா நீ நல்ல மாமனா. எப்போது ஆணவத்தோடு என்னையும் என்னுடைய மனைவியும் சாட்டை கொண்டு வேட்டையாடினாயோ நீ அடைந்து விட்டாய். இன்று முதல் என்னுடைய மனைவியிடத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என்ன வெளியே ஒரே சத்தமா இருக்கு? பேசிக்கிட்டு இருந்தேங்க. கொஞ்ச நேரம் கோவிலில் உட்கார ஒரியா. என்ன அண்ணியா, என்ன வேத்து வேலை வளர்த்து போய்கிற? ஒண்ணு இல்லம்மா. ஏன் என்ன கீழே எல்லாம் ஆலயத்தில் பூஜை செய்து கொண்டிருந்தோம். அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு அம்மாவும் சந்தோஷப்படுத்து குழந்தை. யாரப்பா? எங்க அப்பா செத்துட்டாரு. பாத்தியா, எந்த குழந்தைன்னா இவ்வளவு ஒரு துக்கத்துல இருப்பாங்க. தடையா இருந்தாரு, அதனால வெட்டி சாவடிச்சாரு. பாத்தியா, கேட்டியா? நான் காதல்
சரி என்ன ஒண்ணு ஒழிஞ்சு போட்டோம். ஆமா நாம் இருவரும் ஒன்னா இருக்கிறோம். அண்ணா நம்ம கூட பிறந்தவங்க எங்க இருக்கிறாங்க? அந்த முதலை விட்டணும். என்ன செய்யறோம்? உயிரோட இருக்கணும். அவன் சாவதான் அடிச்சுட்டாங்க. நாமளே உயிரோட இருக்கோம். இருப்போம். உங்களுக்கு அந்த வேலை இருக்காங்களா இருக்கிறாங்க. பாக்கல இல்ல அவன் எங்க இருக்காங்க?